எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்கீரை துவையல் செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எண்ணெய் விட்டுருவோம். ஒரு கடாய் வச்சுருவோம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க சுத்தமாக. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு 25 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. நல்லா செவந்து வரட்டுங்க. பாதி நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருவோம். கூடவே 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்காங்க, அதுவும் சேர்த்துருவோம். மிளகு 1 ஸ்பூனுங்க, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூனுங்க, அதுவும் கூடவே சேர்த்து வறுத்துடுவோங்க. நல்லா செவந்து வந்துருச்சுங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கங்க, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க. அது கூடவே தேங்காய் துருவல் நல்லா செவந்து வரட்டுங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் கூடவே எடுத்து சேர்த்துருங்க. ஒரு தக்காளிங்க, சின்ன தக்காளி 1 சேர்த்துக்கங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துருங்க. கீரைலாம் நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா செவந்து சுருண்டு வந்துருச்சுங்க. புளி கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கல் உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துருவோங்க. இப்போ ஜாரில் மாற்றிடுவோங்க. ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துருவோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. நான் தண்ணியே சேர்க்கலைங்க, புளி தண்ணி தான் கொஞ்சமாக சேர்த்தேன். இது மாதிரி செய்யும்போது கெடவே கெடாதுங்க. 2 நாளுனாலும் நல்லா இருக்குங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூனுங்க, நெய் ஒரு 2 ஸ்பூன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துருவோம். கொஞ்சம் பெருங்காயங்க. இப்போ அரைச்சி வச்ச துவையல் சேர்த்துருவோங்க. நல்லா தாளிப்பு கொடுத்தாச்சு. நல்லா கமன்னு வாசமாக சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். துவையல் இப்படி எடுத்து போடும்போது ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா 2-4 நாளும் கெடாதுங்க. நல்லா வச்சு சாப்பிட்லாம். சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.